ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழை மர மதிப்புக்கூட்டு பொருட்கள் தயாரிப்பு வகுப்பு 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி கூட பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்ககிட்ட இருக்கிற ஜிக்கு வேற. நாங்கள் இப்போ புதுசாக பார்த்தோம்னா அதை நாங்கள் அளவு போட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். தான் பார்க்குறேன். இப்போ நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போ பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு அளவு. இந்த பாக்ஸ் ஒரு சைஸு, அந்த பாக்ஸ் ஒரு சைஸு. அதுக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் பிடிக்கும், இதுக்கு கம்மியாக தான் மட்டும் பிடிக்கும். சைஸை பொறுத்து தான் நமக்கு மட்டை கணக்கே. இப்போ மட்டையை வந்து இப்படி வச்சுக்கிறோம். நீங்கள் சொன்னீங்களே எண்ணெய் மட்டை தின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காருங்க, ஆப்போசிட்டில். எனக்கு பிடிச்சிக்கோங்க மட்டை இப்படி. மட்டையை நல்லா விரிச்சு விட்டு தான் வைக்கணும். லென்த் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் கவுத்துக்கு தான் பொறுத்து தான் லென்த்து. வெளியே போகக்கூடாது, மட்டை வெளியே வரணும், கொஞ்சம் வரணும். அப்போதான் அந்த மூளை வந்து கேப் வராமல் இருக்கும். இதில் 1 2 3 4 5 6 மட்டை வச்சுருக்கோம். மட்டை கிழிச்சிங்களா? எந்த மட்டையில் கூட பின்னுவோம் அது மாதிரி இதில் பேசி ரெட் ஆங்கிளுக்கு இந்த பேஸ் தான் வரும். ரவுண்டுக்கு ரவுண்டு பேஸ் நம்ம போட்டோம்ல அந்த பேஸ் தான் வரும். இந்த கேப்புக்கு வந்து நல்லா ஒட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பேஸ்கெட் வந்து கேப் விழுணும். ஒன்று மேலே ஒன்று லைட்டாக கொஞ்சம் மோதுற மாதிரி. அது மோதலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கேப் இல்லாமல் ஒட்டி வைக்கணும். இங்கே பாருங்கள், கீழே வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படின்னா கீழே வந்து நெருக்கு கேஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும், லூஸ் ஆகிடும். இது நீளம் எவ்வளோ மேடம் போடுறது? எதுப்பா பாக்ஸ் அளவு நமக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ. இப்போ நம்ம கீழே போடுற ஆக்கெல்லாம் வந்து 3 cm சொல்லியிருந்தாங்க அந்த மட்டையோட அளவு. இப்போ அந்த இது போட்டுட்டு இருக்கிற நீளம் எவ்வளோ? இருங்க, முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ பார்த்துக்கங்க. இது பாட்டம் போட்டோம். சரிங்க, 6 இருக்கு. சரி. இது வந்து நீளம் 6 இருக்கு. நீளம் 6, அகலம் வந்து 4.5 4.5 இருக்கு. அகலத்துல தான் ஹேண்டில் வரும். நீளத்துல ஹேண்டில் வராது, அகலத்துல தான் ஹேண்டில் வரும். ஹேண்டில் வர இடத்துல ஒற்றைப்படையில தான் இருக்கணும் மட்டை. ஹேண்டில் வராத இடத்துல ரெட்டைப்படையில இருக்கணும் மட்டை. புரிஞ்சிருச்சுங்களா? நோட் இருந்தா கூட எழுதி வச்சுக்கோங்க. ஹேண்டில் வர்ற இடத்துல ஒத்தப்படையில் இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஹேண்டில் வர்ற இடத்துல 5 போட்டிருக்கோம், 5 மட்டும் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. புரியுதுங்களா? இந்த பக்கம் வந்து ரெட்டப்படையில்
6 அகலத்துல வந்து 6 போட்டுருக்கோம். இல்ல நீளத்துல தான் 6 போட்டுருக்கோம். அகலத்துல 5 போட்டுருக்கோம். ஒவ்வொரு பாக்ஸ் பொறுத்து தான் சைஸ். ஆனா எல்லாத்துலயுமே வந்துட்டு அகலம் வந்துட்டு ஒத்தப்படையில தான் வரும். ஹேண்டில் வர இடத்துல ஹேண்டில் வந்து அகலத்துல தான் வரும். அகலத்துல வரையில அது மட்டும் ஒத்தப்படையில இருக்கணும். அப்பதான் இந்த மட்டையில ஒரு ஹேண்டில் வைப்போம், இந்த மட்டையில ஒரு ஹேண்டில் வச்சோம்னா திராசு மாதிரி கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இதை கட்டணும். அது வந்துட்டு இதுல 6 வந்து சின்ன சின்ன அந்த 5 அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆமா, 2 எடுத்து வைக்கிறப்ப கட்டணும். 6 வந்துச்சுனா 6 கொஞ்சம் தள்ளி விட்டு 7 வைக்கணும். இதுல தூக்கி போட்டோம்னா பிரிஞ்சிரும். சீக்கிரம் இதாயிடும். நல்லா நெருக்கி கொடுங்க. லூஸ் ஆயிடுச்சு. குடிக்கிறது 2 ஆள் வேணும். நாமளே போட்டுக்கலாம். போடலாம். ஒரு ஆளா போட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக இழுத்து போடணும். இல்லை போட்ட வாட்டி கூட நம்ம இழுத்துக்கலாம். இப்போ போட்டுட்டு கட்டுறீங்கல்ல, இப்போ இழுத்து விட்டு நல்லா டைட் பண்ணிட்டு கூட கட்டிக்கலாம். இது வந்து நம்ம தென்னை மட்டியில் கூட பின்றது இப்படி தான் அடி போடுவோம். அதாவது பாக்ஸ் சைஸ்க்கு அடி இது இப்படி தான் ஏக்கா. எல்லா பாக்ஸ் ஒயருக்கு மட்டும் ரவுண்ட் பாக்ஸா இருந்துச்சுன்னா அடி வந்து நம்ம பேஸ் நேத்து போட்ட மாதிரி நேத்து போட்ட பாட்டம் தான். ஸ்கொயருக்கு மட்டும் இதுதான் அடி. இதுதான் பாட்டம் போடுறது ஈஸி தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கொண்டுட்டு வர்றது நாளைக்கு டைலரிங் போவோம். எல்லாரும் இது மாதிரி தான் போடுவாங்க. பனை ஓலையில பின்னுறவங்களும் இது மாதிரி தான் பின்னுவாங்க. கீத்துல பின்னுறவங்களும் இது மாதிரி தான் பின்னுவாங்க. பாரதி அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. பாரதி எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே இது உண்டு. எல்லாத்துக்குமே பாரதி நம்ம குரூப்ல ஸ்நாக்ஸ் உள்ள அதுக்காக அப்லோட் பண்ணிடுவாங்க. குரூப்ல விடுங்க. இப்போ அந்த 5 அந்த செக்லி ஃபர்ஸ்ட் பட்டைக்கு அந்த 5ல ஒன்று விடணும். அப்படிதானக்கா? நான் ஒன்று நினைக்கிறேன் அது மாதிரியான பார்ப்போம். ஒன்றெல்லாம் விட வேணாம். மட்டை கீழே இதில் தான் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு கைக்கு. கிளிக்கிறப்ப கை என்னோடது இதில் நடு மட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது 5 இருக்குங்களா? அந்த 6 மேம். இது 6 ஓரத்துலேயும் வரக்கூடாது, இந்த ஓரத்துலேயும் வரக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறதுல ஆமாம், ஸ்டார்ட் பண்ணுறதுல நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் இதில் 6 இருக்கு. அது எண்ணெயெல்லாம் இல்லை, ஆனால் ஓரம் போகக்கூடாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் லூஸாகவே வரணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இல்லைன்னா சுருங்கிட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் லூஸாக தான் வரணும், இல்லைன்னா சுருங்கிட்டு வந்துடும். இந்த பாட்டம் பின்னல் அது மாரி அதே மாதிரி தான் பின்னல். இங்கே பாருங்க, இதை வந்து நல்லா இப்படி இழுத்து இழுத்து கொண்டு வரணும் ஸ்ட்ரெயிட்டாக. நான் இப்போ எப்படி பின்னுறனோ அதே மாதிரி தான் பின்னணும். நேற்று மாதிரி சொதப்பி வச்சிங்க அடிதான் விழுகும். இங்கே பாருங்கள், கார்னர் வந்து கரெக்டாக வரணும். இந்த கிராஸ் வரக்கூடாது மெயினாக. இதை வந்து நம்ம ரெட்டையாவே மடக்கிக்கணும். ஆமாம், பின்னல் நம்ம நேற்று பின்னலாம்ல அதே மாதிரி தான். முடிச்சு எல்லாமே கார்னர் வரையில் கரெக்டாக கொண்டுட்டு வரணும், இல்லைன்னா கேப் வரணும். இந்த மாதிரி மட்டைலாம் விட்டுறக்கூடாது. இது இதோட மட்டை. எல்லாருமே 50 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். வீட்டில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் இப்படி தூக்கிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதுனா கொஞ்சம் டக்குன்னு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ்னா சொல்றீங்களா? இந்த
மாதிரி பாக்ஸ். அந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. அது வந்து அதை செய்ய சொல்லி வாங்க. கேக் மோல்டு. அது எங்கள் பிள்ளையோட இந்த பூட்டெல்லாம் வருது, இதில் எப்படி போடுறீங்க? நான் இப்படி கமுத்து கூட போடுவோமா? ஜாயிண்ட்டுக்கு ஒரு மட்டை கொடுங்க. ஜாயிண்ட்டுக்கு ஒரு மட்டை கொடுங்க. கட் பண்ணி தரவா? இல்லை அதோட மட்டை சாப்பிட்டாவே தான் பின்னணும். சாப்பிட்டா இருக்கணும். அது அந்த இடத்துல அந்த மட்டி அனுப்பட்டும். அக்கா வேற 4 3 ஆகும் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, கடைசியில் வீடியோ ஆடே பண்ணாமல் இருக்கும். இதெல்லாம் வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த சோத்து நாரில் இப்படி வெளியே தெரிஞ்சுச்சுன்னா இப்படி கிழிச்சு விட்றணும். ஃபர்ஸ்ட் லைன் வரையில் மெதுவாக பொறுமையாக கார்னர் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. காலேஜில் இங்கே தான் இருக்கும். அது மொத்தமாக இருந்தால் கட் பண்ணிடுவாங்க. இல்லை ஜாயின் பண்ணுறப்ப எப்பயுமே அந்த இடத்துல கட் பண்ணிப்போம். மொத்தமாக இருக்குன்னு கட் பண்ணாங்க. உள்ள அந்த இது இருக்கிறது கடிச்சிச்சு கையவே. ஜாயிண்ட் வைக்கையில் மட்டும் அந்த சோத்து நார் எடுத்து விட்டுருணும். மற்ற டைம் எடுக்காது. குரூப் கிடைக்காது. இப்போ ஒரு மட்டை சின்னதாகவும் ஒரு மட்டை பெருசாகவும் இருக்கும். இப்போ 2வது லைன் வரும். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்கே கொஞ்சம். அது வர வர சரியாயிரும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்படி தான் வரும். அந்த கேப் தெரியும் ஜாயிண்ட் வைக்கிறதுனால. யார் பின்னுறீங்க? பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். லைன் இது மாதிரி தான் வரணும். இதுவும் ஒன்றா தான் உட்காரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மட்டை இப்படி வருதா, இதை இப்படியே எடுத்து வச்சு பின்னிடுறீங்க. அப்படி பின்னக்கூடாது. மட்டை இப்படி இருக்கா, முறுக்கவே வேணும். திருப்பினா அதோட ஷேப்ல அந்த ஃபினிஷிங் வெளியில் தெரியுற மாதிரி இப்படி திருப்பணும், அவ்வளோதான். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் எஸ்விஎஸ் கம்பெனி. என்னோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும்.